முதல் பகுதி இந்த ரட்சிப்பு வீட்டில் பரவுவதற்கான காரணம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16:32 வாசித்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பின் நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் புருஷமாருக்கும் எழுதப்பட்டிருக்கு, மனைவிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. விவேகமுள்ள நடக்கையினால புருஷன்மார்கள் மனைவிகளை ஆதாயப்படுத்தி கொள்ளுவார்கள். ரட்சிக்கப்படாத மனைவி வீட்டில் இருக்குது, ரட்சிக்கப்பட்ட புருஷன் இருந்தால் இந்த வசனம். ரட்சிக்கப்படாத புருஷன் இருக்கிறார்கள், அப்பொழுது என்ன செய்வது? கற்புள்ள நடக்கையினால மனைவிமார்கள் உடைய கற்புள்ள நடக்கையினாலே புருஷனை ஆதாயப்படுத்தி கொள்வார்கள் வேதம் சொல்லுகிறது. இந்த கற்புள்ள நடக்கைக்கும் இந்த விவேகம் உடைய வாழ்க்கைக்கும் தான் உபதேசம் உங்களுக்கு பெரிய விதத்தில் கனி கொடுக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதில் மாசுபட்டு விடக்கூடாது. இது ஒரு பிரமாணம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது காணப்பட வேண்டிய கட்டம். நீங்கள் சபைக்கு வருகிறதுனால, திருவிந்து எடுக்கிறதுனால, நீங்கள் தசமாகம் கொடுக்கறதுனால எல்லாம் சாதித்தோட முடியும் என்பதல்ல. அப்போ தான் உள்ளே வருகிறீர்கள், அடிப்படை காரியங்கள் உள்ளே வருகிறது. அதன் பிறகு நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். உருவாக்கப்படுகிற இடத்தில் தான் இந்த இடம் பார்க்கப்படுகிறது. இந்த ஜனங்கள் ஆடுகளாகவே மாற்றி இருக்கிறாங்க. அவங்க விசுவாசனால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்காங்க. கிரியைகளில் ஒன்றும் இல்லை. கிரியையும் செய்ய முடியாத ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி கிரியை செய்ய போகிற பொழுது தான் பிரச்சனைகள் ஆரம்பித்து விடும். முதல் வசனத்தில் தான் இருக்குது, இன்னும் 34 வசனத்தில் தான் இருக்கிற, இன்னும் வெளியில் வரல. அதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏன் இவர்களுக்கு கர்த்தர் உபதேசிக்கணும், ஏன் பிரசங்கிக்கக்கூடாது என்பதற்காக சொல்லி கொண்டு வருகிறேன். இது குழந்தை வருகிறது, ஒரு சின்ன பிள்ளை அங்கே இருக்கிறான்னாக்கா அந்த பெற்றோர் இருப்பார்கள், அல்லது பெற்றோரோடு கூடிய யாராவது உறவினர்கள் இருப்பார்கள். சும்மா சாதாரணமாக ஒரு சின்ன பிள்ளை அங்கே காணப்படாது. தாயாவது காணப்படுவார்கள், தந்தையாவது காணப்படுவார்கள், அல்லது உற்றார் உறவினர் அந்த குழந்தைக்கு மிக நெருக்கமானவர்களாவது அந்த இடத்தில் இருப்பார்கள். இல்லாவிட்டால் பெற்றோர் இல்லாத பிள்ளையாகவும் அது காணப்பட்டிருக்கலாம். யாதோ ஒரு குடும்ப பின்னணிகள் தான் அந்த பிள்ளை இங்கே இருக்கிறது. அந்த பிள்ளையிடத்தில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்து அனுப்புகிறது யார் என்று கேட்டால் ஒரு பெற்றோர் இருந்திருக்கலாம். வேறு யார் கையில் இப்போ சோத்து முட்டை கட்டி கொடுப்பாங்க? ஒருவேளை அந்த சோத்து முட்டை இருக்கிறபடினால, அந்த உணவு பொட்டலம் இருக்கிறபடினால ஒருவேளை பெட்ரோல் வராமல் இருந்திருக்கலாம், பெட்ரோல் வந்தும் இருக்கலாம், உறவினர் இடத்துல வந்திருக்கலாம், பெட்ரோல் வீட்டில் இருந்திருக்கலாம். எப்படியோ ஒன்று அந்த பிள்ளை அனாதை பிள்ளை அல்ல, ஒரு குடும்பத்தின் பின்னணியிலிருந்து வருகிறது. இப்படி பல குடும்பங்கள் சேர்ந்து 5000 புருஷர்கள் அங்கே காணப்படுகிறாங்க. அப்புறம் மனைவிமார்கள், அப்புறம் ஸ்திரீகள், அப்புறம் குழந்தைகள், அப்புறம் பெரியவர்கள் என்றெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் இருப்பாங்க. 6 லட்சம் புருஷர்கள் இஸ்ரவேலில் கடந்து வந்தார்கள் என்றால் அது 20 லட்சம் இருக்கும், எல்லாம் சேர்த்து பார்த்தா. அதுதான் கணக்கு.